போதைப்பொருள் வியாபாரியை கண்காணிக்க போலீசார் ஒரு வறுத்த கோழி கடையை திறந்தனர். ஆனால் அவர்களின் கோழியின் சுவை மிகவும் மோசமாக இருந்தது. அது அதிக உப்பு அல்லது மிகவும் மென்மையாக இருந்தது. பின்னர் ஒரு நாள் அவர்கள் ஒரு புதிய தொகுதியை ருசித்தனர். சுவை அவர்களின் வாயில் வெடித்தது. அது ஒரு சொர்க்கம். பெருமை காளான் முடி கொண்ட நபருக்கு செல்கிறது. அவர் உடனடியாக தலைமை சமையல்காரரானார். விரைவில் அவர்களின் முதல் வாடிக்கையாளர்கள் உள்ளே வந்தனர். ஆனால் அவர்களில் ஒருவர் சாஸ் செய்யப்பட்ட வறுத்த கோழியை கேட்டார். துரதிருஷ்டவசமாக அவர்களிடம் சாதாரணமானவை மட்டுமே இருந்தன. வேறு வழி இல்லாமல் காளான் தலை மேம்படுத்தப்பட்டது. அவர் தனது வழக்கமான ரிப் ரெசிபியில் இருந்து சாஸை பயன்படுத்தி அவர்களின் வறுத்த கோழியின் சாஸ் செய்யப்பட்ட பதிப்பை செய்தார். வாடிக்கையாளர் குழப்பமடைந்தார். எனவே குழு தலைவர் இது ஒரு புதிய பொருள், ரிபே ஃப்ரைட் சிக்கன் என்று அவரிடம் கூறினார். வாடிக்கையாளர் ஒரு கடியை கடித்தார். அவரது கண்கள் மகிழ்ச்சியால் பிரகாசித்தன. அவர் சுவையை பாராட்டுவதை நிறுத்த முடியவில்லை. அதை கேட்டதும் குழு எதிர்பாராத பெருமையை உணர்ந்தது. செய்தி விரைவாக பரவியது. மேலும் மேலும் மக்கள் வந்தனர். விரைவில் கடை நிரம்பியது. வெளியே கூட நீண்ட வரிசைகள் உருவாகின. நாள் முடிவில் அவர்கள் சோர்வடைந்தனர். அவர்கள் நிறைய பணம் சம்பாதித்திருந்தனர். ஆனால் யாரும் மகிழ்ச்சியாக இல்லை. அவர்களின் உண்மையான வேலை ஆதாரங்களை சேகரிப்பதுதான். இவ்வளவு வாடிக்கையாளர்கள் இருந்ததால் அது சாத்தியமற்றதாகிவிட்டது. எனவே வாடிக்கையாளர்களை பயமுறுத்துவதற்காக கோழியின் விலையை 10 முறை அதிகரித்தனர். ஆனால் அது பின்னடைவை ஏற்படுத்தியது. அதிகமான மக்கள் வந்தனர். கடை ஒரு நவநாகரிக ஹாட்ஸ்பாட் ஆனது. இருப்பினும் தெருவின் எதிர்ப்புறத்தில் உள்ள குற்றவாளிகள் டேக் அவுட் ஆர்டர் செய்யாததால் அவர்கள் ஏமாற்றமடைந்தனர். இறுதியாக குழு தலைவருக்கு ஒரு அழைப்பும் போதைப்பொருள் வியாபாரியின் முகவரியிலிருந்து ஒரு ஆர்டரும் வந்தது. மஷ்ரூம் விரைவாக வறுத்த கோழியின் சில பெட்டிகளை பேக் செய்திருந்தார். டெலிவரி செய்யும் போது கேட்கும் சாதனத்தை நிறுவ அவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டிருந்தனர். குழு தயாராகி வெளியே சென்றது. ஆனால் அவர்கள் கதவை தட்டிய போது ஒரு வயதான பெண் பதிலளித்தார். குற்றவாளிகள் இருப்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. போதைப்பொருள் வியாபாரிகள் இடம்பெயர்ந்து விட்டதாக தெரிய வந்தது. ஒரு துப்புரவு பெண்மணி ஆர்டர் செய்தார். விரக்தி அடைந்தவர்கள் கடைக்கு திரும்பிச் சென்றனர். பின்னர் விஷயங்கள் மோசமாகின. முழு குழுவும் இடைநீக்கம் செய்யப்பட்டது. கேப்டனின் மனைவி இதை பற்றி அறிந்து கொண்டார். அவர் தனது ஓய்வூதிய நிதியை வறுத்த கோழி கடையில் செலவிட்டார். மேலும் தனது பணத்தை திரும்ப பெறாவிட்டால் அவளை விவாகரத்து செய்வதாக மிரட்டினார். வேறு வழி இல்லாமல் பணம் சம்பாதிக்க தலையிலை தொடருமாறு கேப்டன் பரிந்துரைத்தார். கடைசி வரை அவருக்கு விசுவாசமாக இருந்த மற்றவர்கள் கடையை நடத்த அவருக்கு உதவ ஒப்புக்கொண்டனர். மறுநாள் கண்ணாடி அணிந்தவர் ஒருவர் வந்தார். அவர் தொழிலில் முதலீடு செய்து நாடு தழுவிய உரிமையை பெற விரும்பினார். முதலில் அணி மறுக்க விரும்பியது கேப்டன் தனது இழப்புகளை ஈடுகட்டவும் காவல் படைக்கு திரும்புவதற்கான வழியை கண்டறிவதும் அவர்களின் குறிக்கோளாக இருந்தது. நகைச்சுவையாக தொடங்கும் பல விஷயங்கள் வாழ்க்கையை மாற்றுகின்றன என்பதை நான் உணர்ந்தேன். குழு சேர்ந்து நாகை சந்திப்போம்.